வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த அனைத்து வேட்பாளர்களும் தொகுதி பங்கீடுகள்லாம் முடிஞ்சு வேட்பு மனு தாக்கல் செய்யறதுக்கு தயாராயிட்டாங்க. வருகின்ற தேர்தல் அப்படின்னா மகாபாரதத்துல நடந்த கௌரவருக்கும் பாண்டவருக்கும் நடந்த தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையிலான தேர்தல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், போதை கலாச்சாரம், கொலை கொள்ளை தமிழ்நாடே சீரழிஞ்சு நிற்குது. இளைய தலைமுறையே அழிக்கப்பட்டிருக்காங்க. குழந்தைகளோட எதிர்காலம் கேள்விக்குறியா நிற்குது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பத்தி பயப்படக்கூடிய ஸ்கூல் கன்ஃபார்ம்ல பயப்படக்கூடிய சூழல் தான் இங்க இருக்குது. இந்த தமிழகத்துல இந்த தேர்தல் மாற்றல் வரணும் அப்படின்றதுக்காண்டி மகாபாரத போர்ல சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒருவர் நம்ம இழக்கலாம். அதே மாதிரி ஒரு கிராமம் நல்லா இருக்குன்னா ஒரு குடும்பத்தை இழக்கலாம். ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு கிராமத்தை இழக்கலாம்ன்ற மாதிரி தான் நம்ம பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சி அகில இந்திய கட்சியா இருந்தா கூட தமிழகத்துல கிடைக்கக்கூடிய எத்தனை சீட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, எந்த இடங்கள் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு 27 சீட்டு கிடைச்சா கூட பரவாயில்ல. தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி தன்னோட கட்சியை பிரபலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கல. நம்மளோட மக்கள், தமிழ்நாட்டு மக்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக தீய சக்தி அழிக்கப்படணும். மக்களோட வாழ்வாதாரம் மேம்படணும். குழந்தைகளோட எதிர்காலம் பாதுகாக்கப்படணும். போதை கலாச்சார ஒளியின் இப்படி பல்வேறு நோக்கங்களுக்காக தன்னுடைய அர்ப்பணிப்புன்னு தான் நம்ம சொல்லணும். நம்மளோட கட்சியோட அர்ப்பணிப்பு. அது மட்டும் நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட அர்ப்பணிப்பு மட்டும் இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களோட அர்ப்பணிப்பும். நம்ம டிடிவி அண்ணன் சகோதரர் அண்ணாமலையோட முழு முயற்சியோட நம்ம என்டிஏ கூட்டணியில இணைஞ்சு நம்ம தமிழ்நாட்டு மக்களோட எதிர்காலத்தை நினைச்சு முழு அர்ப்பணிப்பை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிதான் அனைத்து தலைவர்களும் தங்களோட முழு அர்ப்பணிப்பை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களாகிய நாமளும் நம்ம பிள்ளைகளோட எதிர்கால நலனை கருத்துல எடுத்துக்கிட்டு வாக்களிக்கும் போது என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிக்கணும். அதே மாதிரி திமுக இருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளும் நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் எந்த அளவுக்கு கேள்விக்குறியா இருக்கு, நம்ம கும்பிடக்கூடிய கடவுளை எந்த அளவுக்கு இழிவுபடுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் நினைச்சிட்டு திமுக இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிச்சு வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு என்டிஏ கூட்டணியில் இருக்க அனைத்து தொண்டர்களும் எல்லா நம்ம நிற்கக்கூடிய வேட்பாளர்களை அதிக வாக்கு வித்தியாசத்துல வெற்றியிட செய்ய அயராது உழைச்சி வெற்றி பெற செய்யணும். அதே மாதிரி நம்ம கோவில்பட்டியில கடம்பூர் ராஜா நிற்காங்க. அவங்களோட வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனாலும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றியிட செய்ய நம்ம எல்லாரும் இணைஞ்சு பணியாற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.